ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு நடந்ததை நம்ம பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிசான ஒரு போர் இருக்கத்தான் செய்யுது. அது அவர்கள் தரப்பிலிருந்து இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கடந்த சில மாதங்களாகவே அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. பல பத்திரிகையாளர்கள்ட்ட நம்ம பேசும்போது, மூத்த ஊடகவியலாளர்கள்ட்டெல்லாம் பேசும்போது இந்த விஷயம் பெரிதாக அந்த உள்ளே இருந்தாலும், கட்சிக்குள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் ஒரு நுணுக்கமான விஷயமாக பார்க்கப்படுது. குறிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆதவ அர்ஜுனா அவர்களின் அந்த பேட்டிகளுக்கு பிறகு நிறைய விஷயங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு பிறகு அதற்கு முன்னே ஆதவ அர்ஜுனா கொடுத்த நிறைய பேட்டிகளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருந்த விஷயமா இருக்கட்டும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் பரவலாக பேசப்பட்டு மிகப்பெரிய அதிர்வலைகளை அரசியல் களத்தில் ஏற்படுத்துச்சு. குறிப்பாக திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தாருன்றதை நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ மீண்டும் அதே பாணியில் அந்த கட்சியின் நிர்வாகியும் துணை பொதுச் செயலாளருமான திரு வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முறை 25 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் அப்படின்றத நாங்கள் வலிமையோடு இருக்கோம். ஒரு 25 தொகுதிகளை நாம் கேட்டு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய 10, 12 இப்படி இருந்த அந்த இலக்கு அப்படின்றது 25 தொகுதிகளை நோக்கி நகர்கிறது அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல விஷயம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காங்க. அதுவும் இப்போது அவங்க இருக்கிற நிலைமை மிக முக்கியமான இடத்துல ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது அப்படின்னும்போது அவங்களுடைய அந்த கோரிக்கையோ, அவங்களுடைய அந்த விருப்பமோ, அவங்களுடைய உரிமையோ எதுவுமே அதில் தவறு கிடையாது அப்படின்றது உண்மை. இது திமுகவினரை எப்படி திமுகவினர் இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் கேட்டது போல் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற அந்த விஷயம் அது ஒரு நெருப்பாக புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, அது புறக்கணிப்பு, திருமாவளவர்களின் புறக்கணிப்பாக இருக்கட்டும், அதில் ஆதவ அர்ஜுனா பேசிய விஷயங்களாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் பேசிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுக்கு பெரிய நெருக்கடியை எல்லாருமே கொடுத்தாங்க. அது கூட்டணி கட்சியினராக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய உட்கட்சியிலாக இருக்கட்டும், இல்லது விஜயாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விதமான நெருக்கடியை திருமாவளவன் அவர்கள் மீது அதை செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக திமுகவிலிருந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான நெருக்கடியை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறார். விஜய் அவர்களுடைய பார்வை தப்பு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். ஆதவ அர்ஜுனா விஜய் அவர்களை பாராட்டுகிறார். இங்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்கிறார். அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களே, நான் தான் ஆதவ அர்ஜுனாவை அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிறைய குளறுபடிகள் அந்த சம்பவத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டார். அப்புறம் ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு அவரே அந்த கட்சியிலிருந்து அவரே நீங்கிட்டார். இல்லை விலகல் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார். இப்போ அதே மாதிரி ஒரு பாணியை வன்னியரசு அவர்களும் செய்கிறார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கு இந்த விஷயம். ஆதவ அர்ஜுனா பண்ணதும் இப்போ வன்னியரசு அவர்கள் பண்ணுறதும் வேறு கிடையாது, கிட்டத்தட்ட ஒன்று தான். அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. இப்போது படத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க உடனே துணை முதலமைச்சர் ஆகலாங்க அப்படின்னு ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். வன்னியரசு அவர்கள் அந்த நேரடி குற்றச்சாட்டுக்கு போகாமல் எங்களுக்கு 25 இடம் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பேசுகிறார். இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியை பொறுத்தவரை அவங்க பேசும்போது ஒரு ஒத்த குரலாக தான் இருக்கும், ஒருமித்த குரலாக இருக்கும். ஒன்று தலைவர் தான் பேசுவாங்க, மற்றவர்கள் பேச மாட்டாங்க. தலைவருக்கு தெரியும், தலைவர் சொல்லுவாங்க, திமுகவாக இருந்தால் எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்படி தான் நாங்கள் நடப்போம் அப்படின்வாங்க. இந்த பக்கம் அதிமுகவினர் இருந்தால் அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னாங்களோ அதுதான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க. இப்போ புதுசாக வந்திருக்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தளபதி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் புசி ஆனந்த் அவங்க சொல்லுவாங்க.
ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னுவாங்க. ஜனநாயக கட்சியில் என்ன பிரச்சனை வரும்னா, ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ இந்த கருத்தை சொன்ன வேகத்திலேயே திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாரு, அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படின்ட்டாரு. இது தனிமனித கருத்து, இது வந்து கட்சியினுடைய கருத்து கிடையாது, இது வந்து வன்னி அரசு அவர்களுடைய கருத்து அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துடுவார். இது இப்போன்னு கிடையாது, எப்போவுமே இந்த மாதிரியான இடத்துக்கு தான். அதாவது ஜனநாயக உரிமை எங்களுக்கு பொதுவாக ஒரு கட்சியில் 25 தொகுதிகளுக்கு மேல் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது வாங்கி அதில் நம்ம வந்து நிற்கணும் அப்படின்றது ஒரு ஜனநாயகமாக எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய விருப்பம் தான் அப்படின்றார். அப்போது என்ன நடக்குதுன்றது நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. இவர் யார் சொல்லி வன்னியரசு அவர்கள் அப்படி பேசுகிறார், திருமாவளவன் அவர்கள் சொல்லி அப்படி பேசுகிறாரா, இல்லை அவருடைய சொந்த கருத்தா அப்படின்றது பெரிய கேள்விக்குரிய. ஏன்னா இதே மாதிரி ஒரு நிலையில் தான் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசினார். தொடர்ந்து 4 ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தார். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவருடைய அந்த இடைநீக்கம் அப்படின்றது நடைபெறுது. இப்போ வன்னியரசு அவர்கள் அந்த பாணியை கையில் எடுத்திருக்காரு. அப்போது திருமாவளவன் அவர்கள் அவர் மீதும் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. 25 தொகுதிகளில் நிற்போம், நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்னு கேட்பதிலும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஏன்னா உடனடியாக அதை வந்து மறுக்கிறாங்க. இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் இல்லை, கட்சியினுடைய முடிவு கிடையாது, அது ஒரு தனிப்பட்ட முடிவு அப்படின்னும்போது என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு 10லிருந்து 12 தொகுதிகள் அப்படின்ற அளவுக்கு தான் பேசுகிறாங்களே தவிர, அவர் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, நாங்கள் நாங்கள் இந்த கொள்கை கூட்டணி தான் முக்கியம், பாஜக வந்து உள்ளே வரக்கூடாது, சனாதனம் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நேற்றைய தினம் திமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் இந்த 200 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். பேசும்பொழுது இந்த 200 தொகுதியில் ஜெயிச்சிருவோன்றது நான் ஆணவத்தில் சொல்லலை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இப்போது இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலங்கள் பார்க்கும்போது 200 ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியோடு 200 ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இப்போ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது 200 ஜெயிப்போம் அப்படின்றத ஆணவத்தோடு சொல்லலை, எல்லாரும் சேர்ந்து தான் உழைச்சி இதை ஜெயிக்கணும், மிதப்பாக இருந்துடாதீங்க, தலைவர் இருக்கார் பார்த்துப்பார், அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக இருந்துடாதீங்க, உழைச்சாதான் கிடைக்கும் அப்படின்ற பல விஷயங்களை அவர் வந்து நேற்று பேசியிருந்ததை எல்லாரும் பார்த்துருக்க முடியும். அப்படின்னும் போது நேற்று அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் இப்போ வன்னியரசு அவர்கள் சொல்கிறதும் ஏதோ ஒரு இடத்துல முடிச்சு போட வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே நாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சின்ன அவங்களுக்குள்ள அந்த போர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, திமுகவுக்கும் விசிகாவிற்கும் ஒரு போர் இருந்துக்கிட்டு தான் இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக பேசப்படுது. குறிப்பாக ஆதவர்ஜுனா பேசியது, இப்போ வன்னியரசு அவர்கள் பேசியது எல்லாமே ஒரு வகையில் ஒத்துப்போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இன்னும் 1.5 வருட காலம் இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது போல் இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் கூட மற்ற தோழர்கள், அவங்களுடைய விசிகாவினுடைய கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் 25 தொகுதிகள் விருப்பப்படுறாங்க அப்படின்னா அப்போ அந்த சத்தம் திமுகவிற்கு கேட்கும், அதை அவர்கள் தலைமையை எடுத்துகிட்டு போவார். அப்போது என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா 200 அப்படின்றது திமுகவே அதில் அதிக தொகுதிகளில் நிற்க விருப்பப்படும். அப்படி நிற்க விருப்பப்படுறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பும். ஏன்னா அந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தான் செயல். மீண்டும் ஒரு திரியை வன்னியரசு அவர்கள் பற்ற வைத்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு பூதாகரமாக மாறும், ஏன்னா இப்போது திருமாவளவன் அவர்கள் இல்லைன்னு மறுத்திருந்தாலுமே கூட இது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா இது வன்னியரசு அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னாலும் இப்போ பொதுவெளிகளில் அவர் பேசும்போது ஆமாம் நாங்கள் 25 தொகுதியை கேட்கணுன்றது எங்களுடைய விருப்பம் அப்படின்றது தான் வன்னியரசு மீண்டும் சொல்லுவார். அது கண்டிப்பாக அவங்களுடைய பொதுக்குழுவிலும் அவங்களுடைய திமுகவிடம் செல்லும் போதும் இந்த வார்த்தைகள் வெளிப்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம். வன்னியரசு அவர்கள் பற்ற வைத்திருக்கக்கூடிய இந்த நெருப்பு அப்படின்றது எதை நோக்கி நகருது, கூட்டணி மாறுதலா, அல்லது அதே கூட்டணியில் 25 தொகுதிகளை வாங்குவதா, அல்லது அதே கூட்டணியில் மீண்டும் அவர்கள் திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக்கொண்டு தேர்தலை சந்திப்பதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.